நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வரும் ஸ்ரீ அன்னமய ஆராதனை உற்சவம். நாராயணகிரி உத்தியானவனத்தில் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு நடைபெற்ற ஆஸ்தானம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய பிரம்மோற்சவம். பெரிய மற்றும் சின்ன சேஷ வாகனங்களில் வீதி உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமர். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவில் பங்குனி திருவோண உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருமணம். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவக்கம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். பூத வாகனத்தில் சுவாமியும் காமதேனு மீது அம்பிகையும் வீதி உலா. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை, திருப்பதி மற்றும் தாளப்பாக்கத்தில் அன்னமாச்சாரியாரின் 521வது ஆராதனை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை திருமலை நாராயணகிரி உத்தியானவனத்திற்கு உபய நாச்சியார்களுடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமி எழுந்தருள அர்ச்சகர்கள் ஆஸ்தானத்தை நடத்தினர். முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வ அலங்காரத்துடன் சகஸ்ர தீப அலங்கரண சேவையை கண்டருளியதும் உற்சவ மூர்த்திகளை தங்க திருச்சி மேல் எழுந்தருளச் செய்து இருகுடை சேவையோடு ஆலய மாட வீதிகள் வழியே நாராயணகிரி உத்தியான வனத்திற்கு சுமந்து வந்தனர். கோவில் யானைகள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல அங்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மீது உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆஸ்தானத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து அன்னமாச்சாரியார் ப்ராஜெக்ட் கலைஞர்கள் சப்தகிரி சங்கீர்த்தன கோஷ்டி ஸ்ரீ அன்னமயாவின் ஆராதனை விழாவிற்கு அகோபில மடம் 46வது பீடாதிபதி ஸ்ரீமான் சடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் சுவாமிகள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி தாளப்பாக்க அன்னமயாவின் வம்சாவளியினரை சிறப்பாக கௌரவித்தார். நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் துவங்கியிருக்கும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு நேற்று மாலை ஊஞ்சல் சேவையும் அதைத் தொடர்ந்து பெரிய சேஷ வாகன புறப்பாடும், இன்று காலை ஸ்ரீ கோதண்டராமருக்கு சின்ன சேஷ வாகன வீதி உலாவும் நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஊஞ்சல் மண்டபத்தில் வண்ணமின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மீது உற்சவ மூர்த்திகள் சீதா பிராட்டி, ஸ்ரீ கோதண்டராமர் மற்றும் லக்ஷ்மணரை எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய உற்சவ தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி காட்சி கொடுத்த ராமச்சந்திர மூர்த்திக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்தும், அருகே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஜானகி தேவிக்கு வண்ணப்பட்டு சேலையுடன் காசு மாலை, பதக்கங்கள், நாகாபரண பின்னல் தந்து மாலைகள் சூட்டியும், ராமனின் இடதுபுறம் நின்றிருந்த ஸ்ரீ லக்ஷ்மணருக்கும் முத்துச்சரங்களோடு பதக்கங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தங்க பாத கவசங்கள் அணிந்தபடி எம்பெருமான் நின்றருள ஊஞ்சலாடி காட்சி கொடுத்த தெய்வங்கள் முன்பு பக்தி சங்கீர்த்தனைகள், மங்கள வாத்தியங்கள், வேத பாராயணங்கள் முழங்க கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்து ஊஞ்சல் சேவையை நிறைவு செய்தனர். இதையடுத்து கோவில் யானைகள் கோலாட்டங்கள் முன்னே செல்ல உற்சவர்களை பெரிய சேஷ வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் காட்சி தர வீதி உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பெரிய சேஷ வாகனத்தில் உலா வந்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்தனர். இன்று காலை வாகன மண்டபத்தில்
சிறிய சேஷன் மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் கோவிலின் வெளியே வந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு கோவில் காளைகள், யானைகள், கோலாட்டங்கள், பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கோதண்டராம சுவாமி சிறிய சேஷ வாகனத்தின் மேல் நின்றபடி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் ஆச்சாரிய புருஷர்கள், பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து இருகுடை சேவையுடன் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். சுவாமியை வேத கோஷ்டியினரும் பிரபந்ததாரர்களும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த வைணவ திருத்தலமான ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவிலில் பங்குனி திருவோணத்தன்று தெய்வ திருமணம் நடைபெற்றது. முன்னதாக தனித்தனி கேடயங்களில் உற்சவர்கள் ஸ்ரீ சக்கரபாணியையும் ஸ்ரீ விஜயவல்லி தாயாரையும் எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்திலிருந்து அழைத்து வந்தனர். கொடிமர வளாகத்தில் சுவாமி மற்றும் தாயாரை எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு கல்யாண மேடையில் பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து உற்சவ தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து திருமணத்தை துவக்கினர். பலவித முறைப்பாடுகளை நடத்தி கலசாராதனையுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. சர்வ அலங்காரத்தோடு சுவாமியும் தாயாரும் காட்சி தர கங்கணதாரணம், கணிகாதானம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள், வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ விஜயவல்லி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம் காட்டி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து உற்சவர்களுக்கு சாயரட்சையிட்டனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். உலக பிரசித்தி பெற்ற பெரிய கோவில் என அழைக்கப்படும் தஞ்சை அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் பெருவுடையார் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி கொடியேற்றும் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தென்னகத்தின் ஆலய வடிவமைப்புக்கு உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் கொடிமர பகுதியை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். வாகன மண்டபத்திலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் விநாயகர், பல்லாக்கில் அஸ்திரதேவர் ஆகியோரை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் புதுப்பட்டு சேலையுடன் சர்வாபரணங்களும் தங்க கிரீடமும் அணிந்தபடி காட்சி தர பிரியாவிடையோடு உற்சவர் சந்திரசேகரர் விசேஷ அலங்காரத்துடன் அருள் பாலித்தார். தெய்வங்கள் கொடிமர வளாகத்தில் எழுந்தருளியதும் செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்தனர். பஞ்சமூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தர பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாட சங்கு முழங்க கைலாய வாத்தியங்களோடு கொடியேற்ற வைபவம் துவக்கப்பட்டது. பட்டத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத கொடிமரத்தில் ரிஷப பட்டம் ஏற்றி கட்டப்பட்டது. பின்னர் கொடிமரத்தை அலங்கரித்து கோபுர தீபம் காண்பித்தனர். மூலவர் அருள்மிகு பெருவுடையார் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க தீபாரதி காண்பித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளில் சுவாமியும் அம்பிகையும் விசேஷ அலங்காரத்துடன் வாகனங்களில் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். முன்னதாக சிவாலய வளாகத்தில் பூத வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரரையும் காமதேனு மீது அம்பாளையும் எழுந்தருளச் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பூதத்தின் மீது நின்றிருந்த ஸ்ரீ சந்திரசேகரருக்கு பட்டாடை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமணிவித்து மலர் பிரபை நிறுத்தியும் காமதேனு மீது எழுந்தருளியிருந்த அம்பிகைக்கு சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டி பதக்கங்களோடு கிரீடமணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து ஆலய பிரகாரங்கள் வழியே உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர தெய்வங்களை அழைத்து வந்து யாகசாலை முன்பு நிறுத்தி சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து கோவில் யானை முன்னே செல்ல கொட்டு முழங்க ஆதி தம்பதிகளை ஆலயத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து
வீதி உலா புறப்பட்டனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் திருக்காவிரியை வைத்து மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்தனர். தொடர்ந்து ஆலயமணி ஒலிக்க கோவில் பிரகாரத்திலிருந்த மூங்கில் கம்புகளுக்கு நீரூற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாவிலையுடன் வஸ்திரமும் மலர்ச்சரங்களும் கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மூங்கில் கம்புகளை கோவிலை சுற்றி சுமந்து வந்தனர். தொடர்ந்து ஆலய வளாகத்திலும் பின்னர் ராஜகோபுரத்தின் முன்பும் மூங்கில் கம்புகள் பூமியில் ஊன்றப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் உற்சவ திருவிழாவின் ஒரு நிகழ்வாக அலங்கார பிரியன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். வாகன மண்டபத்தில் சிம்மத்தின் மீது அமர்ந்திருந்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு காசு மாலைகள், மாங்காய் ஹாரம், பதக்க ஆபரணங்களோடு காதணிகளும் விசேஷ தலைப்பாகையும் அணிவித்து குவளையா பீடம், வேத்திரம் எனும் சாட்டை மற்றும் அஸ்திரம் தந்து மலர் மாலைகளோடு கிளிமாலையும் சூட்டி ராஜ அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். பொதுஜன சேவை முடிந்ததும் உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. வண்ண திருக்குடை பிடித்தபடி உற்சவரை பல்வேறு வீதிகள் வழியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க எம்பெருமானை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டன. சிம்ம வாகனத்தில் ராஜ அலங்காரத்துடன் கம்பீரமாக அமர்ந்தபடி உலா வந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை வழியெங்கும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கொல்லங்குடி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. திருவிழாவின் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர்கள் அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மனையும் விநாயகரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். அஸ்திரதேவியும் திரிசூலமும் அருகே இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஆலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டு பிரத்யேக குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு குண்டத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ தெய்வங்களுக்கு கலச நீரால் அபிஷேகம் செய்து மாலைகள் சூட்டி மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இதையடுத்து திருவிழாவில் மற்றொரு நிகழ்வாக கொடிமரம் முன்பு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கணநாதனையும் அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மனையும் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தினர். அம்பிகைக்கு வண்ணப்பட்டு சேலையும் ஹாரத்துடன் காதணிகளும் அணிவித்து மலர்கள் சூட்டியும் கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். சூலம் ஏந்தியபடி காளியம்மனும் அருகே ஸ்ரீ விநாயக பெருமானும் ஊஞ்சல் ஆடியபடி காட்சி தர தெய்வங்களுக்கு சாமரங்கள் வீசி பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக சாமரம் வீசி பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் ஊஞ்சல் சேவையிலும் பங்கேற்று தெய்வங்களை பரவசத்துடன் தரிசித்தனர். மதுரை மாவட்டம் சிந்துப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்து கலசங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்ததும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். கோவில் வளாகத்தில் மேடை மீது வீற்றிருந்த ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோபுரத்தையும் மூலவரையும் தரிசித்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான
ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் பங்குனி மாத ஏகாதசியை ஒட்டி தாயார்கள் சமேத உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை வெள்ளி திருச்சியில் எழுந்தருளச் செய்து ராஜகோபுரத்தின் முன்பு நிறுத்தியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். சுவாமிக்கு பச்சை பட்டும் தாயார்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகளும் கட்டி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் அபயம் காட்டியபடி அருளிய பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பின்னர் மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு வீதி உலா கண்ட பெருமாள் மீண்டும் ஆலயத்தை அடைந்ததும் 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து வாத்தியக்காரர்கள் வலம் வர கோவிலின் உள்ளே தெய்வங்களை பிரவேசிக்கச் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கும் அருள்மிகு சனி பகவான் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோவில் மூலஸ்தானத்தில் காக வாகனத்துடன் பீடத்தின் மேல் நின்றருளும் ஸ்ரீ சனி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு மருதபுரி ஈஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் கருப்பு வஸ்திரம் கட்டிக்கொண்டு மஞ்சள் மற்றும் குங்குமத்துடன் காட்சி கொடுத்த மந்தனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரதி காட்டப்பட்டது. சேலம் மன்னார்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காவடி பழனியாண்டவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ துர்காதேவிக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ துர்காதேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அஷ்டபுஜ நாயகி பிறை சூடியவளாக அபயம் காட்டியபடி நின்றருள வெள்ளி கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி கண்மலர்களும் மூக்குத்தியும் வைத்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பெண்கள் பக்தி பாடல்கள் பாடியதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். திண்டுக்கல்லில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் பங்குனி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோவில் மூலஸ்தானத்தில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு காவி பட்டு கட்டி வெள்ளி கவசத்துடன் கிரீடமணிவித்து கற்கள் பதித்த ஹாரங்களும் பதக்கங்களும் நிறுத்தி வண்ணமலர் மாலையோடு துளசி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் தாமரை பீடத்தின் மேல் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் விசேஷ அலங்காரத்துடன் அருள் பாலித்தார். கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு கனிகாதானம் செய்தனர். தொடர்ந்து ஹோமம் வளர்த்ததும் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு மங்கள நான் பூட்டி தீபாரதி காட்டப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். நாமக்கல் அடுத்த பழையபாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பார்வதி அம்பிகை உடனுரை நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி, கோபுர விமானங்களுக்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்தனர். ஏராளமானோர் பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். கரூர் தான்தோன்றி மலை பகுதியில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவர் சேஷவாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உற்சவர் அம்மனுக்கு புதிய பட்டுச்சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடமணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி சேஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் ஒய்யாரமாக அமர்ந்தபடி அம்பிகை வீதி உலா புறப்பட்டார். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி அம்பிகை நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்து அருளினார். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசித்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மதுரை காளியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் முன்பு பெரிய தேரில் அருள்மிகு ஓலைப்பிடாரி அம்மனையும் சிறிய தேரில் அருள்மிகு மதுரை காளியம்மனையும் கொலுவிருக்கச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர்.
பல வண்ணச் சேலைகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்கு தேரை எண்ணற்ற பக்தர்கள் சுமந்தபடி ஊரை சுற்றி வலம் வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் அம்மன் உற்சவ மூர்த்திகள் தூக்கு தேரில் இருந்தபடி அருள் புரிய பரவசமாக ஆடியபடி ஊரை சுற்றியும் வயல்வெளிகளை கடந்தும் மதுரகாளியம்மனின் தேரும் அருள்மிகு ஓலைப்பிடாரியம்மனின் தேரும் வலம் வர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ராமசாமிப்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சந்தனமாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு சந்தனமாரியம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் முதலில் அபிஷேகம் செய்து பிறகு புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து அம்பிகைக்கு பச்சை பட்டுச்சேலை கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து உற்சவரையும் அருகே கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் ஆலங்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவிலில் மூலவருக்கு பங்குனி மாத சனிக்கிழமையொட்டி அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருளும் பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரதி காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டியும் தாயார்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்தனர். முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் அபயம் காட்டியபடி நின்றருளிய எம்பெருமானுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். நிறைவாக தீபாரதி காட்டி பக்தர்களுக்கு குங்கும பிரசாதம் வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருப்புவனத்தில் உள்ள அருள்மிகு கம்பகரேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு ஏகதின கோட்டி அர்ச்சனை உற்சவம் நடைபெற்றது. சிவாலயத்தில் இருக்கும் அருள்மிகு சரபேஸ்வரர் சன்னதி முன்பு வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு தங்க கவசம் சாற்றி வஸ்திரத்துடன் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கோடி அர்ச்சனை நடத்தப்பட்டது. பிறகு ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவ மூர்த்தியையும் நவகலசங்களையும் பிரதிஷ்டை செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள், நாதஸ்வர மேனதாளங்கள் முழங்க சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தர்மபுரம், மதுரை மற்றும் சூரியனார் கோவில் ஆதீனங்கள் முன்னிலையில் நாதஸ்வர மேனதாளங்கள் முழங்க உற்சவர் சரபேஸ்வரருக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து சஹஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பட்டு வஸ்திரம் கட்டி தங்க ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். சிவகங்கை மாவட்டம் பையூர் கொடிக்காடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு மேற்கத்தி ஐயனார் கோவில் புறவியெடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. கொடிக்காடு கிராம எல்லையில் அருள்மிகு பூர்வகலா புஷ்பகலா சமேதராக வீற்றிருக்கும் ஸ்ரீ மேற்கத்தி ஐயனாருக்கு வெண்பட்டுடன் பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டியும் தேவியர்களுக்கு வண்ணப்பட்டாடைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமானோர் மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகளை வஸ்திரம் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து ஊர்வலமாக சுமந்து வந்தனர். குழந்தை உருவ பொம்மைகளையும் சுமந்து கொண்டு பக்தர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். ஊரை சுற்றி வலம் வந்ததும் அருள்மிகு மேற்கத்தி ஐயனார் கோவிலை அடைந்தனர். அங்கு குதிரைகளை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். நாமக்கல் அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோவிலில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ வாராகிக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், அபிஷேக பொடி, மஞ்சள் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு மஞ்சள் பட்டுடுத்தி விரலி மஞ்சள் மாலைகளுடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை தரிசித்து
அகல், எலுமிச்சை, தேங்காய் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டதும் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். நிறைவாக கோவில் மூலவரான அருள்மிகு பகவதி அம்மனும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு ராஜ மாரியம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழாவையொட்டி காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனை வெள்ளி கவச அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் பின்தொடர பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து கொடிமர பகுதியை அடைந்தனர். கொடிமர பீடத்திற்கும் திரிசூலத்திற்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தர்மபுரியில் இருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி துர்கைக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் தனி சன்னதி கொண்டருளும் ஸ்ரீ சக்தி துர்கைக்கு பால், தயிர், மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு பச்சை வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் அணிவித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ சக்தி துர்கைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தியுடன் ஏகதீபாரதி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வரும் ஸ்ரீ அன்னமய ஆராதனை உற்சவம். நாராயணகிரி உத்தியானவனத்தில் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு நடைபெற்ற ஆஸ்தானம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய பிரம்மோற்சவம். பெரிய மற்றும் சின்ன சேஷ வாகனங்களில் வீதி உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமர். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவில் பங்குனி திருவோண உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருமணம். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவக்கம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். பூத வாகனத்தில் சுவாமியும் காமதேனு மீது அம்பிகையும் வீதி உலா. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.